வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ், ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின். நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும். இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் .blogspot.com டைப் செய்யவும், அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். வெளியிடும் தேதி, இந்த வீடியோ வெளியிடும் தேதி 1 அக்டோபர் 2024. இன்றைக்கி நம்ம தங்க நகை கடனை பற்றி ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத கீழே பார்க்கலாம். இந்தியாவின் கட்டமைக்கப்பட்ட தங்க நகை கடன் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 10 ட்ரில்லியன், அதாவது 1 ட்ரில்லியன்கிறது 1 லட்சம் கோடி, அப்போ 10 ட்ரில்லியன்கிறது 10 லட்சம் கோடிகளை கடக்கும் என ரேட்டிங் ஏஜென்சி, அதாவது தர மதிப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு தமிழில் பேர், ICRA கூறி உள்ளது. அதாவது கட்டமைக்கப்பட்ட அப்படின்னா ரெகுலேட்டட் என்டைட்டிஸ், அதாவது என்னென்னா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது பேங்க்ஸு, NBFCன்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனம், இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்கன்னா 10 லட்சம் கோடி. இந்த தங்க நகை கடன் மார்ச் 2027க்குள் 15 லட்சம் கோடிகளை எட்டும் என்று தெரிவித்து உள்ளது. அப்போ பேங்க் 15 பேங்க்கு, ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இதெல்லாம் சேர்ந்து 15 லட்சம் கோடி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது அதனுடைய எதிர்பார்ப்பு. பொதுத்துறை வங்கிகள், அதாவது இது பேங்க்ஸு தங்க நகை கடன் சந்தையில் முன்னணி இடத்தை பெற்றுள்ளது. அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க தங்க நகை கடன் நிறைய கொடுத்துருக்காங்க. முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, தங்க நகைகள் மூலம் விவசாய கடன்கள் பெறுவதாகும். அதாவது பொதுவாக விவசாயத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இம்மீடியட்டாக அவங்களுக்கு காசு கிடைக்கணும் அப்படின்னா தங்க நகையை தான் அடமானம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க பணத்தை எடுக்கிறாங்க, கடன் லோன் வாங்குறாங்க. ஸோ வங்கி சாரா நிதி நிறுவனங்களை NBFCன்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, 2025 நிதியாண்டில் தங்க நகை கடன் இலாக்காக்கள், ஏதாவது போர்ட்ஃபோலியோஸ்ன்னு சொல்லுவாங்க, 17லிருந்து 19% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ கொடுத்துட்டு இருக்காங்களே NBFC, அப்போ அடுத்த வருஷம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17லேருந்து 18%, 19% அதிகமாக அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. வளர்ச்சி, தங்க நகை கடன் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் அதன காரணங்கள் என்ன அப்படின்னா, 1, தங்கம் விலை உயர்வு மற்றும் கடன்களுக்கான நுகர்வோர் தேவை அதிகரித்து உள்ளது. அதாவது இப்போ ஏன் அதிகமாக கடன் தொகை அதிகமாகுது அப்படின்னா, ஏன்னா கோல்டோட ரேட்டு என்ன அதிகமாகிடுது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தேவைக்கு என்ன பண்ணுறாங்க, நகையை வச்சு இது வாங்குறாங்க. இது ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த பொதுவாக தங்க நகைகளுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க, சிபில் ஸ்கோர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ என்றைக்குமே தங்கம் தான், நேராக கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிடலாம். மார்ச் 2024 மொத்த தங்க நகை கடனில் 63% பொதுத்துறை வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கொடுத்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, 100 ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க தங்க நகைக்காக அப்படின்னா அதில் 63 பைசா பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சந்தை போகல், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 2020 நிதியாண்டு முதல் 2024 நிதியாண்டு வரை வருடாந்திர சராசரி வளர்ச்சி விகிதம் 25%. அதாவது இது அதாவது என்னென்னா, ஆவரேஜாக பார்க்க போனீங்கன்னா 2024 வருஷம் வரைக்கும் ஆவரேஜாக எவ்வளவு % வருஷம் கூடியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 25% கூடியிருக்கு. ஒழுங்கமைக்கப்பட்ட தங்க நகை கடன் துறை வங்கியின் வளர்ச்சி வங்கியின் வளர்ச்சி 26% இருக்கும். NBFCகளின் வளர்ச்சி 18% இருக்கும் வர்ற ஆண்டில். வேலாயுதம் அஸ்வின் 8122241465. நண்பா, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா. நான் அப்படி லைக் போட்டிங்கன்னா நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனடையலாம். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ பார்த்து பயனடையலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.